ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இவர் பேர் வந்து ஐயன் மதுரை அஸ்ட்ரோ அப்படின்றது இவரோட சேனல் நேம். இவர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்துருந்தேன். அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இது. உடனே இல்லை எங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொன்னார் அப்படிலாம் யாரும் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ரிவ்யூ, எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இவர்கிட்ட நான் மொதல் 2024 ஜாதகம் பார்த்தேன். ஸோ நான் கேட்ட 2 கொஷின், ஒன்று அரசு வேலை, இன்னொன்று வந்து மேரேஜ் பற்றி கேட்டிருந்தேன். அடுத்து எங்கள் பரம்பரை சொத்து, இந்த 3 விஷயத்தை கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ இவர் எனக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். எனக்கு வந்து சனி வந்து நீச்சமாக இருந்தது, நீச்ச பங்கம் ஆகிடுச்சுப்பா. ஸோ உனக்கு வந்து சனி திசை முடியறதுக்குள்ளே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். 2025 எண்டு இல்லை 26 அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். அடுத்து எனக்கு டிசம்பர் மந்த்து போல் 2024 டிசம்பரில் எனக்கு குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. குரூப் 2 இப்போ கிளியர் ஆனோன்னே இவர்கிட்ட நான் திருப்பி அப்பாயின்மெண்ட் போட்டேன். சார் இந்த மாதிரி எனக்கு கிளியர் ஆகிருக்கு சார், அடுத்த எக்ஸாம் இருக்குது, அது எனக்கு எப்படி சார் ஃபேவராக இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு அடுத்த புதன் திசை வரப்போது சூப்பராக இருக்கும், அதனால் இந்த அடிப்படை பலன்லாம் இப்போ செஞ்சிடும், அதனால் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வேலையை விட்டுட்டு நான் உட்காந்து ஒரு 4-5 மாதம் உட்காந்து படித்து அந்த எக்ஸாம் முடிஞ்சுட்டு அந்த எக்ஸாமோட ரிசல்ட் மே மந்த் வந்துச்சு. மே மந்த்து வந்து பார்த்தா அதில் நான் பாஸ் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, இவரோட சேனலில் போய் நான் கமெண்ட் பண்ணேன், சார் நீங்கள் உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் லைஃப் போச்சு. நான் அப்போ இவர் என்ன சொன்னார், நேரடியாக என்கிட்டே பேசுங்கப்பா அப்படின்னார். நான் அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இவர்கிட்ட நாங்கள் பேசினேன். இப்போ பேசும்போது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2026 வேலை கிடைக்குன்னு சொன்னார். இப்போ கேட்குறப்ப 2028 எழுதி 29 வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், என்ன சார் அப்புறம் எதுக்கு சார் 26ன்னு சொன்னீங்க அப்படின்னா, தப்பு நடந்து போச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, 28 எழுதி 29 எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இவர் சொன்ன மாதிரி 2028 எழுதி 29 கிடச்சா அதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா, அவர் முன்னாடி சொன்ன பலன் எனக்கு நடக்கலை, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பலன் நடக்கலை, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். பட் இந்த விஷயத்தினால என்னென்னா, லைஃப் போயிடும். நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் வாழ்க்கை வெட்டியாக போயிடும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி துல்லியமாக கணிக்க முடியுன்றதே எனக்கு ஒரு சில டவுட் ஆகுது. அடுத்து வந்து இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி யாராவது கொஷின்ஸ் கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பாஸ்ட் லைஃப் ஒரு 4-5 கேளுங்க, கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க. அடுத்து இதில் வந்து அவர்கிட்ட நான் பேசின ஆடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ 2025 எண்டு 26 வேலை கிடைக்குன்னு சொன்னவர், இன்றைக்கி 2028 எழுதி 29 வேலை கிடைக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி சொன்னதே நடக்கல, அது நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நடந்தால் கண்டிப்பாக நான் இதில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இவர்கிட்ட நான் பார்த்த இதில் வந்து எனக்கு நடக்கலை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அரசு வேலைக்கு அப்படின்னும்போது நாங்கள் எப்படி கணிக்கிறது அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. இன்னொன்று வந்து நான் குறிப்பிட்ட வருஷத்தை கேட்டால் அதை சொல்ல மாட்டார். எழுதிக்கிட்டே இருங்கன்னு. காய்ஸ், உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சும்மா ஓயாமல் ட்ரை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். நம்ம அதுக்கு தான் நல்ல இயரை செலக்ட் பண்ணி டக்குன்னு அடிச்சுக்கு தூக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். ஆனால் அதை அவங்களால சொல்ல முடியலை. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கொஷின் கேட்குறவங்க எல்லோரும் உங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சு ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்ஸுன்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து அந்த ஆடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஓகே, இல்லை ப்ரோ நீங்கள் கேட்டது தப்பு, இப்படி கேட்கக்கூடாது, உங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் கேட்டது சரினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் இது. இப்போ ஒரு 1000 கோடி போட்டு படம் எடுக்கிறான்னு ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையே உங்ககிட்ட நம்பி டிசிஷன் எடுக்கிறோம். அப்போ இவங்களை ரிவ்யூ நம்ம கொடுக்கக்கூடாதா? ஸோ உங்களுக்கு அவர் சரியாக சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. புதன் புத்தியில் 27 விட்டுட்டு 28 எழுதுங்க. 26 விட்டுட்டு 28 முடிய போற ஸ்டேஜ்ல, புதன் புத்தி முடிய போற ஸ்டேஜ்ல எழுதுங்க. கேது கன்ஃபார்ம் கொடுத்துட்டே ஆகணும். கேதுவா? ஆமா, கேதுல கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா கொடுத்துட்டே ஆகணும். எனக்கு கேது சனியுடைய வீட்டுல உட்காந்து சேரபுரி வீட்டுல வந்து சனியாவே மாறுவாருங்கும் போது கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சிட்டு ஆகும். அப்பவும் என்ன சொல்றேன், போஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்.